أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ஏற்படுவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாம உரையாட பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, அழகிய மார்க்கம் இஸ்லாம். இந்த தலைப்பு எவ்வளவு அழகா இருக்கு. அழகிய மார்க்கம் எவ்வளவு அழகானது, இஸ்லாம் எவ்வளவு அழகானதுன்றத நம்ம இன்னைக்குள்ள ஒரு தலைப்பா பார்க்க போறோம். முதல்ல இஸ்லாம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஸ்லாம் அப்படின்ற வார்த்தைக்கு படைத்த ஒரே ஒரு இறைவனுக்கு முற்றிலும் வழிபடுவது அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவாங்க, சப்மிஷன் டு ஒன்லி ஒன் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. படைத்த ஒரே ஒரு இறைவனுக்கு வழிபடுவது அப்படின்ற ஒரே நோக்கத்தை மட்டும்தான் இஸ்லாம் சொல்லுது. படைத்த ஒரே ஒரு இறைவனுக்கு வழிபடுவது அப்படின்னா வெறுமன தொழுகை இல்ல ஜக்காத் போன்ற விஷயங்கள் மட்டும் இல்லாம அல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் அழகான முறைப்படி கேட்டு அதை பின்பற்றுவதுதான் இஸ்லாம் என்ற அழகான மார்க்கம் சொல்லுது. அப்போ சூரா பக்ரால அல்லாஹ் அழகா சொல்லுவான், ஈமான் கொண்டவர்கள் சொல்லுவாங்க, இறைவா உன் வேத வசனங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், உன் வேத வசனங்களை நாங்கள் செவிமடுத்தோம், மேலும் உன் கட்டளைகளுக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படிந்தோம். அல்லாஹ்வுடைய வேதமான குரான்ல அல்லாஹ் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கானோ அதை அப்படியே கேட்டு அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் செய்யாம அதுபடி வழி நடத்தக்கூடிய அதுபடி நடத்தக்கூடிய நல்ல மூமினா வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கான மார்க்கம் தான் இந்த இஸ்லாம். இந்த இஸ்லாம்ன்றது மனிதர்களுக்கான மார்க்கம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு அழகா எவ்வளவு சீரா அமைத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு நேரிய வழியை இஸ்லாம் காட்டுது. இந்த இஸ்லாத்துல நம்ம முதல்ல தெளிவாகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கடவுள் கொள்கை. இப்போ பிற மதங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பல விதமான கடவுள் கொள்கைகள் இருக்கு, அப்படித்தானே? ஒரு மதம் பாத்தீங்கன்னா அவங்க மரம், செடி, கொடி, கல், பறவை, விலங்குகள் எல்லாத்தையும் வணங்குவாங்க, மனிதர்களையும் வணங்குவாங்க. அவங்க கேட்டா எங்களுக்கு எல்லாமே கடவுள், கடவுள் தூணிலையும் இருக்கான் துரும்பிலும் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மதத்தினர்கள் என்ன பண்ணுவாங்க, மனித உருவத்துல இருக்கிற ஒருத்தவங்களை சிலையா ஆக்கி வணங்குவாங்க. அதாவது ஒரு மனிதர் இன்னைக்கு நம்மள்ட்ட பேசிட்டு இருப்பாரு, இன்னைக்கு உயிரோட இருந்து பேசிட்டு இருப்பாரு. அவர் இறந்துட்டாருன்னு வைங்களேன், திடீர்னு இறந்துட்டாருன்னா அவங்களுக்கு ஒரு போட்டோ போட்டு அவங்களுக்கு ஒரு மாலை மாட்டி அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்க இறந்துட்டாங்க, அவங்க என்ன ஆயிட்டாங்க, கடவுளா ஆயிட்டாங்க, அதனால அவங்கதான் இனிமே நம்ம கடவுள், அவங்கள்ட்டதான் நம்மளுடைய தேவைகளை நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட சில மதங்கள் இருக்கு. ஆனா இஸ்லாம பொறுத்த அளவுல ஒரே ஒரு கொள்கைதான், லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ். வணங்கப்பட தகுதியான ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்ல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதரும் அவனுடைய அடியாரும் ஆவார்கள். சரி, அல்லாஹ் அல்லான்ற வார்த்தை இது இன்னைக்கு மக்கள் மத்தியில நிறைய என்ன ஒரு குழப்பம் இருக்கு, அல்லாஹ் முஸ்லிம்களுடைய கடவுள் இல்ல அரபியர்களுடைய கடவுள் தான் அல்லாஹ் அப்படின்றது. முதல்ல இந்த அல்லான்ற வார்த்தைக்கு நம்ம தெளிவு பெறணும். அல்லாஹ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இப்ப நம்ம இங்கிலீஷ்ல இறைவனுக்கு காட் அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்ல இறைவன், கடவுள் அப்படின்னு சொல்லுவோம், ஹிந்தில பகவான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் அரபி மொழியில, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரபி மொழியில இறைவனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் அல்லாஹ் அப்படின்றது. அல்லாஹ் முஸ்லிம்களின் கடவுளோ அரபியர்களின் கடவுளோ கிடையாது. அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலிக்கும் ஒரே ஒரு இறைவனை அரபியில சொல்லக்கூடிய பெயர் தான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அல்லாஹ் அவனுடைய குரானான வேதத்துல சொல்றான்,
குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே நீங்க சொல்லுங்க, நபியே நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. அவங்க வந்து கேக்குறாங்கல்ல, இறைவன் எப்படிப்பட்டவன், உங்க இறைவன் யாரு அப்படின்னு கேக்குறாங்கல்ல, நபியே நீங்க சொல்லுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத். இறைவன் அவன் ஒருவனே. அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், படைச்ச இறைவன் ஒருத்தனாதான் இருக்க முடியும். படைச்ச இறைவன் பல பேர் இருந்தா அவங்க இறைவனுடைய கேட்டகரியில வரமாட்டாங்க. ஒரு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல் தான் இருக்க முடியும். 2 பிரின்சிபல் இருந்தா யாருடைய கொள்கையை நம்ம ஃபாலோ பண்றது? யாருடைய ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்றது? அப்போ ஒரு ஸ்கூலுக்கே அதுக்குள்ள இருக்கும்போது குழப்பம் ஏற்படுதுன்னா, உலகத்த படைச்சு, பரிபாலிச்சு, அதை இயக்கக்கூடிய இறைவன் எப்படிப்பட்டவனா இருக்க முடியும்? ஒரே ஒருத்தனா தான் இருக்க முடியும். இப்போ படைத்த இறைவன் எப்படிப்பட்டவன்? அல் அஹத். அவன் ஒருவன் தான். குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹு ஸமத். அவன் எப்படிப்பட்டவன்? தேவையே அற்றவன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? தேவையில்ல. அவனுக்கு வந்து மனிதர்களிடத்திலயோ, படைப்பினங்கள் இடத்துல எந்த தேவையுமே கிடையாது. அல்லாஹ்விடத்துல நம்ம தான் தேவை உடையவர்கள். இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நெறைய பேர் இன்னைக்கு வந்து தொழுகை எடுத்துக்கோங்களேன். தொழுகை வந்து நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. நம்ம 5 வேளை தொழுகணும். கண்டிப்பா அது செய்யணும். மார்க்கம் அது சொல்லுது. அப்பதான் ஒரு முஸ்லிமா இருக்க முடியும்னு நினைக்கிறோம். நம்ம தொழுகிறனாலயோ, நம்ம அவன சஜ்தா செய்யறனாலயோ, அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ்விடத்துல நம்ம தேவையுடையவர்கள். நம்ம வாழ்க்கை சீராகணும். நாளைக்கு நம்ம மறுமையில வந்து சிறப்பான ஒரு நிலைமையில இருக்கணும் அப்படின்னா, நமக்கு தொழுகை முக்கியம்ன்றத வந்து அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ்க்கு வந்து நம்ம தொழுகலைன்னா அவனுக்கு எந்த கஷ்டமும், நஷ்டமும் கிடையாது. அவன் வந்து அவன் என்ன சொல்றான்? உங்கள மாரி நான் இன்னொரு படைப்ப கூட படைச்சு, அவங்களுக்கு நான் நேர்வழிய குடுத்துருவேன். ஆனா, நமக்கான நிலைமை நாளைக்கு மறுமையில என்னன்றதுக்கான தேவைதான் தொழுகை. நமக்கு அல்லாஹ்விடத்துல எந்த தேவையும் கிடையாது. அதே மாரி நம்ம குர்பானி குடுக்குறோம். ஈதுல் அதா அந்த அந்த பண்டிகை அப்போ நம்ம குர்பானி குடுக்குறோம். அப்பயும் அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்கள் குர்பானியோ, இல்ல அந்த ஒரு மாமிசமோ, ரத்தமோ அல்லாஹ்வ வந்து சேராது. மாறாக உங்களிடத்துல யார் இரையச்சம் உடையவங்க, அவங்களுக்கான ஒரு 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 விஷயமா தான் அல்லாஹ் இத ஆக்கியிருக்கேன் அப்படின்ற மாரி அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்ம குடுக்குற மாமிசமோ, ரத்தமோ போய் அல்லாஹ்வ சேர போறது கிடையாது. நம்மளோட இரையச்சம் எப்படி இருக்குன்றத அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் அல்லாஹ் பார்க்கிறான். அதனால அல்லாஹ் மனிதர்களிடத்தில் தேவையற்றவன். லம் யலிது வலம் யூலது. அல்லாஹ் யாராலையும் பெறப்படவும் இல்லை, யாரையும் அவன் பெற்றெடுக்கவும் இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவன் அப்படின்ற ஒருத்தனுக்கு பெற்றோர்களோ, இல்ல பிள்ளைகளோ இருக்கவே முடியாது. அவங்க அப்படி பெற்றோர்கள், பிள்ளைகளோ இருந்தா அவங்க இறைவனுடைய கேட்டகரியில வர முடியாது. இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்க? ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் மரியம் அலைஹிஸ்ஸலாம வணங்குறாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து ஜீசஸ் அவங்கள வணங்குறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நபியே, மசீகையும் மரியமையும் வணங்குறாங்களே இந்த மக்கள். இப்போ ஒருவேளை நான் மரியமையும், மசீகையும் இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருட்களையும் நான் அழிக்க நாடுனா, அவங்கள அல்லாஹ்ட்ட இருந்து பாதுகாக்கிற சக்தி யார் பெற முடியும்? அல்லாஹ் அழகா சொல்லிட்டான். இப்ப இதுலயே முடிஞ்சிருது. ஜீசஸ் வந்து ஒரு இறைவன் கிடையாது. அவர் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு நபி. அல்லாஹ்வுடைய கொண்டு வந்த ஒரு தூதுவர். எப்படி ரசூலுல்லாஹ் வந்து உலக மக்கள் எல்லாருக்கும் ஒரு தூதரா அல்லாஹ் அனுப்புனானோ, அதே மாரி ஈசா இப்னு மரியம் அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர். அவங்க ஒரு கூட்டத்துல, ஒரு சமுதாயத்துக்காக அனுப்பப்பட்ட தூதர். இன்ஜில்ன்ற அழகான வேதத்த கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்கள வணங்கக்கூடிய ஒரு அந்த மக்களுக்கு அல்லாஹ் அழகா சொல்லிட்டான். அவங்கள அழிக்க நேர்ந்தா, அவங்கள வந்து என்ட்ட இருந்து பாதுகாக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்போ அல்லாஹ்வுக்கு வந்து எந்த மகனும் கிடையாது. அவன் யாராலயும் பெறப்படவும் இல்லைன்றது நமக்கு இது மூலியமா தெளிவாகுது. அடுத்தது அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? வலம் யக்குல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது. அல்லாஹ் அவன்தான் அல் அவ்வல், அவன்தான் லாஹிர், அவன்தான் முதலானவன், அவன்தான் இறுதியானவன். நாளைக்கு மறுமை நாள் அப்போ இந்த பூமி எல்லாம் அழிக்கப்பட்டு வெட்ட வெளி ஆனாலும் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய முகம் மட்டுமே நிலைச்சிருக்கும். அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு அழிவுமே கிடையாது. அவன் வந்து இறைவன். அவன் வந்து நிலைத்து இருக்கக்கூடியவன். இன்னொரு அழகான வசனத்தை எடுத்துக்கலாமே.
சூரா இக்லாஸ் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு குரான்ல அல்லாஹ் வந்து தன்னை பத்தி சொல்லக்கூடிய ஒரு அழகான வசனம் தான் ஆயத்துல் குர்சி. குரான்ல இருக்கக்கூடிய வசனங்களில் மிக சிறந்த வசனம் ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் இதுல என்ன சொல்றான்? ஆயத்துல் குர்சி வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு நம்ம வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? தூங்கும்போது ஓதுவோம். ஆனா தொழுகையில ஓதுவோம். ஆனா ஆயத்துல் குர்சியோட அர்த்தத்தை படிச்சிருக்கோமா? அல்லாஹ் அதுல என்ன சொல்றான்? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் அவனே வணங்கப்பட தகுதியான ஒரே ஒரு இறைவன். அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை. அவன் எப்படிப்பட்டவன்? அல்ல ஹய்யுல் அல்ல கையும். அவன் நித்திய ஜீவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன், உயிரோடு இருப்பவன். முடிஞ்சுச்சு. இந்த ரெண்டே பேர் போதும் அல்லாஹ்வுடைய அந்த ஒரு தகுதியையும் மகத்துவத்தையும் தெரிஞ்சுக்க. இறைவனுடைய அந்த கேட்டகரி, இறைவனுடைய அந்த பேர் ஆற்றலை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டே பேர் போதும். அல் ஹய்யுல் அல் கையும். சிறந்த பெயர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இஸ்முல் ஆலம். இந்த பெயர்களுக்கு ஒரு சிறப்பான பெயர் இருக்கு. இஸ்முல் ஆலம். யார் இந்த ரெண்டு பேர்களை கேட்டு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறாங்களோ அவங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதே இல்லைன்னு சொல்றாங்க. இத வச்சு ரசூலா நமக்கு அழகான ஒரு துவாவை கேட்டு சொல்லி கொடுத்திருக்காங்களே, கவலையான நேரங்களில் ஓதக்கூட துவா. யா ஹய்யூல் யா கையும் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். அல்லாஹ் என்ன சொல்றான்? ரெண்டே பேர். அல் ஹய்யூல் என்றும் உயிரோடு இருப்பவன், நிலைத்திருப்பவன், நித்திய ஜீவன். மரணம் யாருக்கு தகுந்தது? மரணம் அல்லாஹ்வுடைய படைப்புங்களான நமக்கு என்னைக்குமே அது வந்து நம்ம மரணத்துக்காக தயாரா இருக்கணும். நீங்க கோட்டை மேல இருந்தாலும் உங்களை மரணத்தை சுவைத்தே தீரும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா இறைவனுக்கு மரணம் இருக்குமா? கிடையவே கிடையாதுன்னு இந்த வசனம் மூலியமா அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் வந்து நீங்க எந்த திசையை நோக்கி திரும்பினாலும் அங்க அல்லாஹ்வுடைய திருமுகம் மட்டும்தான் இருக்கு. நாளைக்கு யார் வேணாலும் அழிக்கப்படலாம். அல்லாஹ் அழிய மாட்டான். இந்த பூமி வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கும் போதும் அல்லாஹ் இருந்தான். நாளைக்கு இப்ப இந்த பூமி இருக்கு. அப்பயும் அல்லாஹ் இருக்கான். நாளைக்கு இந்த பூமி அல்லாஹ் அழித்தாலும் அல்லாஹ் இருப்பான். ஏன்னா அவன் தான் ஒரே ஒரு இறைவன். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? லா தஹுதுஹு சினத்தும் வல நௌம். அல்லாஹ்வுக்கு என்ன ஆகாது? அவன் வந்து சிறு துயிலோ பெரு தூக்கமா அவனுக்கு தேவையில்ல. அல்லாஹ்க்கு ரெஸ்ட் வேணுமா? சரி இவ்வளவு பாக்குறோம். நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு தேவையா? தேவையில்ல. இதெல்லாம் தான் தேவைகள். நமக்கு வந்து மனிதர்களாகிய நம்ம உழைக்கிறோம். உழைப்புன்றது ஒரு தேவை. நம்ம வந்து நமக்கு பசி எடுக்குது. பசின்றது ஒரு தேவை. எல்லா தேவைகளும் தான் ரெஸ்ட், தூக்கம், அந்த ஒரு சிறு தூக்கம், நல்ல நல்ல பெரு தூக்கம் எல்லாத்துக்கும் மனிதர்களாகிய நமக்கு தான் தேவையே தவிர, அல்லாஹ்வுக்கு கிடையாது. அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான்? லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்கள் பூமியில் இருக்கிற எல்லாமே யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. இன்னைக்கு நம்ம நினைப்போம், ச்சே நான் உழைச்ச காசு, நான் கட்டின வீடுப்பா, நான் சம்பாதிச்சதுப்பா, நான் பண்ணதுப்பா, இது என்னோட உழைப்புப்பா, இது என்னோடதுப்பான்னு. எது நம்மளோடது? எது நம்மளோடது? அல்லாஹ் சொல்றானே, ஒண்ணும் இல்லாத நிலைமையில நான் மனிதனை படைச்சேன். ரத்த கட்டின்ற அந்த ஒண்ணும் இல்லாத நிலைமையில இருந்து நான் மனிதனை படைச்சேன். ஆனா இன்னைக்கு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டது? நான் கட்டினது, நான் சம்பாதிச்சது, இது என்னோடது. நாளைக்கு எதை நம்ம கபருக்கு தூக்கிட்டு போறோம்? ஒண்ணும் இல்லாம வந்தோம். ஒண்ணும் இல்லாம தான் போக போறோம். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், மனிதன் நன்றி கெட்டவனாகவும், மாறு செய்வராகவே இருக்கான். இருக்குமா இல்லையா? எதுவுமே நம்மளா கொண்டு வந்ததோ, நம்மளா உருவாக்குனதோ கிடையாது. அது எவ்வளவு பெரிய இன்னைக்கு வந்து அறிவியல் சாசனங்கள் எவ்வளவு வந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு விதமான ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எப்படி பண்ணாலும் சரி, எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம நடக்காது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் சின்ன நன்மையும் நம்மளால செய்ய முடியாது. சின்ன தீமையும் நம்மளால செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும். இறைவன் என்ன சொல்றான்? என்னுடைய நாட்டம் ஒரு சின்ன இலை கூட அந்த மரத்துல இருந்து உதிராது. இது போதும். ஒரு சின்ன இலை உதிர்னா கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும். இந்த பூமியில இருக்க ஒவ்வொரு ஒரு சின்ன ஒரு துரும்பா இருக்கட்டும், பெரிய ஒரு விஷயமா இருக்கட்டும், வானத்துல இருக்கக்கூடியதா இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ்வுடையது. நம்ம அல்லாஹ்விடத்துல இருந்து வந்தோம்.
அல்லாவிடத்துல நம்ம திருப்பி போவோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கை. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மனிதனுக்கான வாழ்க்கையின் கோட்பாடு என்னது? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்விடத்துல இருந்தே வந்தோம். அவனிடமே நம்மளுடைய திரும்புதல் இருக்கு. அவன்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியுமா? நாளைக்கு கேள்வி கணக்கு நாள்ல? அல்லாஹ்விடத்துல இருந்து நம்மளால தப்பிக்க முடியுமா? அவன் கேட்கக்கூடிய கேள்விகள்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ வானங்கள் பூமியில் உள்ள எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. அடுத்தது என்ன சொல்றான்? மன் தல்லஸி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذ்னி. அவனுடைய அனுமதி இல்லாம நாளைக்கு மறுமை நாள்ல அவன்ட்ட யார் பரிந்துரை செய்ய முடியும்னு அல்லாஹ் கேட்கறான். மறுமை நாள் எப்படிப்பட்டது? நிலை குத்தி நிற்கும் அந்த நாள். அந்த மறுமை நாள் எப்படிப்பட்டது? அந்த நிலை குத்தி நிற்கக்கூடிய அந்த நாள்ல அல்லாஹ் சொல்றான், என்ட்ட அந்த என்னுடைய அனுமதி இல்லாம யார் நம்மளால பரிந்துரை செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறான். எப்பேற்பட்ட நபிமார்களா இருக்கட்டும், அவங்களே அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம பரிந்துரை செய்ய மாட்டாங்க. நமக்காக வந்து நிக்கக்கூடியது எது? நம்மளுடைய அமல்கள் மட்டும்தான். குர்ஆன் ஓதுறீங்களா? அந்த குர்ஆன் நமக்காக வந்து நிக்கும். நாளைக்கு நீங்க நல்ல அமல்கள் செய்றீங்களா? அந்த நல்ல அமல்கள் நமக்காக வந்து நிக்கும். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான்? அவனுக்கு முன்னுள்ளவற்றையும் அ அவனுக்கு முன்னுள்ளவற்றையும், பின்னுள்ளவற்றையும் அவன் அறிவான். மனிதர்களுக்கு முன்னாடி இத்தனை எத்தனை சமுதாயம் இதுக்கு முன்னாடி போயிருக்கோ, அது எல்லாமே அல்லாஹ் அறிந்தவன். இதுக்கப்புறம் எத்தனை சமுதாயம் வருமோ, அதையும் அல்லாஹ் அறிந்தவன். இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் எப்படிப்பட்ட கவுங்களா இருந்தாங்க, அந்த சமுதாயங்கள் எப்படி அழிக்கப்பட்டுச்சு, இப்ப இருக்கிற சமுதாயம் எப்படி இருக்கு, இப்ப இருக்கிற இஸ்லாத்துடைய கொள்கைகள், கோட்பாடுகள் எப்படி இருக்கு, மக்கள் அதை எப்படி ஃபாலோ பண்றாங்க, இதுக்கப்புறம் வரக்கூடிய சமுதாயம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் அல்லாஹ் அறிவான். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான்? அவனுடைய குர்சி அவனுடைய ஞானத்திலிருந்து யாருமே அவனுடைய நாட்டம் இல்லாம அறிய முடியாது. அல்லாஹ்வுடைய அந்த ஞானம் இருக்கே, சுபஹான் அல்லாஹ், அது எப்பேர்ப்பட்டது. அல்லாஹ் வந்து ஒண்ணும் இல்ல, மலக்குமார்கள்ட்ட சொல்றான் இல்லையா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கும்போது, நான் வந்து பூமியில என்னுடைய பிரதிநிதியா ஒருத்தவங்கள வந்து படைச்சு, நான் பூமியில வந்து இருக்க வைக்க போறேன் அப்படின்றதுக்கு மலக்குமார்கள் கேட்பாங்க. யா அல்லாஹ், நாங்க பொழுதோடு உனக்கு துதி செஞ்சு தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்கோமே, உன்னை அவ்ளோ புகழ்ந்துட்டு இருக்கோமே, ஆனா நீ ரத்தம் சிந்தி குழப்பம் செய்யக்கூடிய இந்த மனிதர்களையா நீ படைக்க போற? அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்ற ஒரே வார்த்தை என்னது? நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்தவன். நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்தவன். மலக்குமார்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் இப்படி ஒரு மனித குலத்த படைச்சு, அவங்களுக்கு நேர்வழி வழி காட்டக்கூடிய நபிமார்கள அனுப்பி, நாளைக்கு அது அத்துணை பேரையும் சொர்க்கத்துல அமர வைப்பான் அப்படின்றது தெரியுமா? தெரியாது. அதனால அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம அவன் ஞானத்துல வந்து என்ன இருக்கோ அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு சில விஷயங்கள் இதுல வச்சு நம்ம வந்து நிறைய படிப்பினை பெறலாம். இப்போ நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் வந்து நமக்கு விருப்பப்பட்டதா இருக்கும். அப்படிதானே? எனக்கு இது வேணும்ப்பா. எனக்கு இந்த விஷயம் நடந்தே ஆகணும். இது நான் கண்டிப்பா அடைஞ்சே தீரணும்னு இருப்போம். ஆனா, அந்த விஷயம் நம்ம விருப்பப்பட்டதா இருந்தாலும், அதுல இருக்க தீமை என்னன்றது அல்லாஹ் அறியமா நமக்கு தெரியாது. அல்லாஹ் மட்டுமே அறிவான். ஒண்ணு வந்து நமக்கு புடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். நமக்கு வெறுப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். புடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். பட் அதுல இருக்க நன்மை என்னான்றது அல்லாஹ் அறிவான். சோ எது நம்ம லைஃப்ல நடந்தாலும், நல்லா இதுல இருந்து ஒரு படிப்பினை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, நமக்கான நாணம் அல்லாஹ் நமக்கு என்ன கற்றுக் குடுத்தானோ, அத தவிர வேற எதுவுமே கிடையாது. நமக்கு தாண்டி சில மறைவான விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாலும், அதனால தான் ரசூலா ஒரு அழகான இஸ்திஃபார் துவா சொல்லி குடுத்துருக்காங்க. வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா, 2 ரக்காய் தொழுது அந்த துவாவ நீங்க கேட்டு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. அது எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நன்மையோ, தீமையோ அது அல்லாஹ் உங்களுக்கு குடுப்பான் அப்படின்றது ரசூலா சொல்லியிருக்காங்க. இப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னா, அது அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சு அவன்ட்ட நம்ம தவக்குல் வலல்லாஹ் அப்படின்னு ஒப்படைச்சுட்டோம் அப்படின்னா, அவன் பார்த்துப்பான். அது நமக்கு நன்மையானதா, தீமையானதான்னு நமக்கு தெரியும். நமக்கு வந்து நம்மளுடைய விருப்பத்த கேட்கிறோம். ஆனா அல்லாஹ் உனக்கு என்ன தேவைன்றத பார்ப்பான். அதுதான் அல்லாஹ்வுடைய ஞானம். மனிதனோட ஞானம் என்ன? அவன் வந்து ஒ ஒ ஒரு குறிப்பிட்ட இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல எனக்கு இது நடந்துரும். இது மட்டும் தான் நடக்கும். அப்படின்றது வந்து அல்லாஹ் வந்து
இப்படி மட்டும்தான் நடக்கும்ன்றத நம்ம இப்ப பாக்குறோம். பட் அதோட பின் விளைவுகள் என்ன, அது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்றத அல்லாஹ் பார்ப்பான். எவ்வளவு அழகா வந்து மார்க்கம் சொல்லியிருக்கு, எவ்வளவு அழகா இறைவன் சொல்லியிருக்கான் பாருங்க. அதே மாரி ஒரு விஷயம் நமக்கு வந்து இது வந்து நடக்குது, நடக்கலன்றது வந்து நம்ம வந்து அல்லாஹ்வுடைய பொருத்தம் அப்படின்றத நம்ம ஏத்துக்கணும். சரிங்களா? அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு ஒரு தீமையே நமக்கு நடந்தாலும், வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனை ஏற்பட்டாலும், அதுல ஏதோ ஒரு நன்மை அல்லாஹ் வச்சிருக்கான்றத நம்ம ஏத்துக்கணும். நமக்கு வந்து தெரியாது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு போய் இப்படி நடந்துருச்சே! எனக்கா போய் இப்படி நடக்கணும்? யாரெல்லாம் உனக்கு 5 வேள தொழுகிறேன், வைக்கிறேன்னு அந்த புலம்பல்கள் எடுக்கக்கூடாது. மூமின்கள் கவலைப்பட மாட்டார்கள். அல்லாஹ் ஒரே வார்த்தைய சொன்னான். உங்களுக்கு ஏற்படுற சோதனைகள பொறுமையை கொண்டும், தொழுகை கொண்டும் நீங்க பொருந்திக்கோங்க. நீங்க வந்து உதவி தேடிக்கோங்க அல்லாஹ்விட்ட. பொறுமையை கொண்டும், தொழுகை கொண்டும் நீங்க உதவி தேடிக்கோங்க. நீங்க உங்களுக்கு ஏற்படுற சோதனைகள சகிச்சுக்கோங்க. நாளைக்கு அப்பதான் சொர்க்கத்துல நுழையும்போது மலக்குமார்கள் சொல்லுவாங்க. நீங்க பூமியில உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள பொருத்திக் கொண்டதன் காரணமாக உங்களுக்கு கிடைச்சக்கூடிய இந்த நற்கூலிய நீங்க சந்தோஷமா அனுபவிங்க. இந்த சொர்க்கத்துக்குள்ள நுழையுங்க அப்படின்னு மலக்குமார்கள் சொல்லுவாங்க. சுபஹானல்லாஹ் எவ்வளவு அழகான விஷயம். இன்னைக்கு வந்து நெறைய இப்ப வந்து காமனான ஒரு டாபிக் இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்னன்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன். யார கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு டிப்ரஷனா இருக்கு, வாழ்க்கை கஷ்டமா இருக்கு. இது மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, நம்ம மார்க்கப்படி அல்லாஹ் அமைச்ச அந்த வாழ்க்கையின்படி நம்ம வாழ்க்கைய நடத்தணும்னு வைங்களேன், இஸ்லாம்ன்ற அந்த நேரிய வழிப்படி வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு எந்த கவலையும் தேவையில்ல. எந்த டிப்ரஷனும் தேவையில்ல. எது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஏதோ ஒரு நன்மைய வச்சிருக்கான்ப்பா. தீமை நடந்துச்சா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஏதோ ஒரு நன்மை வச்சிருக்கான். நல்லது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். தீமை நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சொல்லியிருக்கானா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கானா? நான் உங்கள சோதிக்கவே மாட்டேன்ப்பா. இந்த பூமி உங்களுக்கு வந்து நீங்க சந்தோஷமா இருக்கலாம். எவ்ளோ வேணாலும் நீங்க ஹேப்பியா இருக்கலாம். உங்களுக்கான சோதனை வரவே வராது. எல்லாரும் லைக் சொர்க்கத்துக்கு போலாம்ன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானா? கிடையாது. மூமின்கள் அல்லாஹ்வ முற்றிலும் ஈமான் கொண்டு நம்பிக்கையுடைய நல்ல மூமின்களுக்கு இந்த பூமி எப்பேர்ப்பட்டது? சிறைச்சாலை தான். இது வந்து நிராகரிப்பாளர்களுக்கு எப்படிப்பட்டது? வீணு அலங்காரமா ஆக்கியிருக்கான் அல்லாஹ். அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா மூமின்கள் ஈமான் கொண்ட அவங்களுக்கு எப்படிப்பட்டது? நிச்சயமா இது சிறைச்சாலை. இந்த உலகம் வீணும் விளையாட்டும் என்று வேற எதுவுமே இல்ல. அழகா சொல்லிருச்சு மார்க்கம். இது ஒண்ணு எடுத்துக்கிட்டா போதும். அல்லாஹ் உங்கள நான் சோதிப்பேன். அந்த சோதனைய பொறுத்துக்கோங்க. அது மூலியமா உங்களுக்கு ஈடேற்றத்த நான் குடுப்பேன். அப்படின்னு சொல்லிட்டான் அல்லாஹ். எந்த நபிமார்கள் இன்னைக்கு சோதனை இல்லாம இருக்கப்படுது? எல்லாருமே சோதனையால சூழப்பட்டவங்க தான். அதனால எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி மட்டுமே நடக்குதுன்றதுல நம்ம தெளிவா இருந்துக்கணும். அதான் அல்லாஹ் இங்க சொல்றான். என்னோட ஞானமின்றி உங்களால எதுவுமே வந்து என் ஞானத்துல இருந்து தெரிஞ்சுக்க முடியாது. அவனுடைய நாட்டம் இல்லாம அவன் ஞானத்துல இருந்து எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதே மாரி அவனுடைய குர்சி இருக்குல்ல, அந்த குர்சி அவனுடைய அரியாசனம் வந்து வானத்திலும் பூமியிலும் பறந்து இருக்கு. அவனுடைய ஆற்றல், அவன் இந்த அண்ட சராசரங்கள காக்குற அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா? அது இந்த வானம், பூமி முழுவதும் பரவி இருக்கு. எங்க திரும்பினாலும் அல்லாஹ் இருக்கான். எந்த திசை நோக்கி திரும்பினாலும் அல்லாஹ் இருக்கான். இது எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. அவன் வந்து நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அல்லாஹ் வந்து 7வது வானத்துல அர்ஷ் மேலதான் இருக்கான். நம்மளெல்லாம் பார்க்க மாட்டான் அல்லாஹ். நமக்கு வந்து அல்லாஹ் அங்கதானே இருக்கான். மறுமை நாள் இன்னும் இருக்கு. நொடி பொழுதுல நமக்கு மவுத் எப்ப வரும்னு தெரியாது. இங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வோட குர்சி வந்து வானத்திலயும் பூமித்திலயும் பரவி இருக்கு. அவனுடைய அல்லாஹ்ன்ற அந்த அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா? அது வானத்திலயும் பூமியிலயும் பரவி இருக்கு. பறந்து இருக்கு. பூமிக்கு அடியில ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட இருந்து அது மறைக்கவே முடியாது. நம்ம உள்ளத்துல ஒண்ணு வச்சிருப்போம். வெளிய ஒண்ணு வெளிப்படுத்துவோம். அதே மாரிதான். அல்லாஹ் வந்து எப்படிப்பட்டவன்? வெளிய ஒண்ணு வெளிப்படுத்துவோம். அதையும் அல்லாஹ் அறிவான். நீங்கள் மறைத்து வைப்பது அல்லாஹ் அறிவான். நீங்க பகிரங்கப்படுத்தி அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் எல்லாத்தையும் குர்ஆன்ல சொல்லிட்டான். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த வானத்தையும், பூமியையும் பாதுகாப்பது அவனுக்கு எந்த சிரமத்தையும் தராது. இந்த வானத்தையும், பூமியையும் பாதுகாக்கிறது அல்லாஹ்வுக்கு எந்த சிரமத்தையும் தராது. அவன் வந்து படைப்பவன். அவன் ஒரு விஷயத்த படைக்கணும்னு நாடிட்டு அவன் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை குன் ஃபயகுன். ஆகுக என்றால் அது ஆகிவிடும். அவ்வளவுதான். குன் அது ஆகிவிடும். அவன் தான் இறைவன். இறைவனுடைய மகத்துவம்
இந்த ஒரு மகத்துவத்தை தெரிஞ்சாதான் இஸ்லாத்துடைய ரொம்ப அழகான ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். மார்க்கம் எவ்வளவு அழகானது, அந்த இஸ்லாமிய கோட்பாடு என்ன சொல்லுதுன்ற அந்த ஒரு கட்டமைப்பை நம்ம புரிஞ்சுக்கலாம். சுபஹானல்லாஹ். அடுத்தது அல்லாஹ்வுடைய பெரிய அருட்கொடை பாத்தீங்கன்னா, சாரி, இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் மிக உயர்ந்தவன், மிகவும் மகிமை மிக்கவன். அல்லாஹ் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தவன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் வந்து மிக உயர்ந்தவன், மகிமை மிக்கவன்றத அல்லாஹ் சொல்லி, இந்த ஆயத்துல் குர்சில அவனுடைய மகத்துவத்தையும், ஆற்றலின், கண்ணியத்தையும், எல்லா அவனுடைய சிஃபத்துகளையும் அல்லாஹ் சொல்லிட்டான். அவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு எது இருக்கு, அவனுக்கு எது இல்ல, ஒரு இறைவன் எப்படி இருக்க முடியும்ன்ற அழகிய அந்த கொள்கையை இந்த ஒரே ஒரு வசனம் நமக்கு சொல்லிருச்சு. அதனால ரசூல் சொன்னாங்க, குர்ஆன்களில் இருக்கக்கூடிய சிறந்த வசனங்களில் ஒண்ணு ஆயத்துல் குர்சி. அடுத்தது அல்லாஹ் இந்த மார்க்கத்துல கொடுத்த ஒரு அழகான விஷயம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ரசூல்லா அல்லாஹ் என்ன சொன்னான்? நபியே, உங்களை வந்து இந்த உலகத்தாருக்கு அருட்கொடையாகவே நான் குடுத்திருக்கேன். அவங்களுக்கு அடுத்தது இன்னொரு அருட்கொடை என்னது? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதமான அல் குர்ஆன். குர்ஆன் எடுத்துக்கோங்க. அந்த குர்ஆன வந்து நம்ம இன்னைக்கு அரபில படிக்கிறோம். தமிழ்ல படிச்சிருக்கோமா? எத்தன பேர் தமிழ்ல நம்ம படிச்சிருக்கோம்? தமிழ்ல படிச்சு, அத விளக்கத்த நம்ம புரிஞ்சிருக்கோமா? அல்லாஹ் என்னதான் சொல்றான்? என்னதான் நமக்கு இந்த குர்ஆன்ல இருக்கு? ஏன் இது இவ்வளவு ஒரு மகிமை மிக்கதாவும், மகத்துவம் மிக்கதாவும், இப்ப முடியும் எந்த மனிதர்களுடைய கரமும், எந்த ஒரு மனிதனுடைய மாற்றமும் இல்லாம இந்த வேதம் இவ்வளவு தூரம் பாதுகாக்கப்பட்டு வருதே! இந்த வேதத்துல அப்படி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்த்திருக்கோமா? எல்லாமே அல்லாஹ் சொல்லியிருக்கான். இது செய்யுங்க, இது செய்யாதீங்க, இத பண்ணுங்க, இது பண்ணாதீங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இப்ப நமக்கு வந்து இப்ப எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நான் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அல்லாஹ் குர்ஆன குடுத்தான். ஆனா, அவங்களுக்கு அந்த நபித்துவத்த குடுக்குறதுக்கும், அந்த வேதத்த அவங்க மேல இறக்குறதுக்கும், அல்லாஹ் எத்தன காலம் தெரியுமா எடுத்துக்கிட்டான்? ஒண்ணும் இல்ல. ரசூலுல்லாஹ்க்கு வந்து எடுத்த உடனே இந்தாங்க உங்களுக்கு குர்ஆன். இந்தாங்க இதான் வேதம். நீங்க போய் மனிதர்கள்ட்ட சொல்லல. அப்படிலாம் சொல்லல. சிறு வயசுல இருந்தே அவங்கள தயார்படுத்துனான். அவங்க குழந்தையா பொறக்க வச்சான். முதல் சோதனை அவங்க தந்தை இழந்தாங்க. அப்புறம் அவங்க தாய் கொஞ்சம் வருஷங்கள் இழந்தாங்க. சிறு வயசுல ஒரு குழந்தைகளுடைய ஒரு ஒரு வரலாற்று ஒரு ஒரு செய்தி தான். சின்ன குழந்தையா ரசூல்லா வந்து அவங்களுடைய பால்குடி தாயான ஹலிமா அவங்கள்ட்ட வளர்ந்துட்டு இருக்கும்போது, சிறுவர்கள் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ரூஹுல் குதூஸ்ன்ற அந்த மகத்துவமிக்க அந்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து, ரசூலுல்லாவுடைய இதயத்த பிளந்து, அவங்க நெஞ்ச பிளந்து, அவங்க இதயத்த வெளிய எடுத்து, அதுல இருக்க ஷைத்தானுடைய துண்ட வெளிய எடுத்து, அது ஜம்ஸம் தண்ணியால கழுவி தங்க தட்டுல வச்சு, இது வந்து உங்கள்ட்ட இருக்க ஷைத்தானுடைய துண்டு அப்படின்னு சொல்லி அத அகற்றிட்டு, திருப்பி அத அந்த அந்த இதயத்த தங்க தட்டுல வச்சு ஜம்ஸம் தண்ணியால கழுவி, அப்புறம் அந்த இதயம் எப்படி இருந்துச்சோ அத உள்ள வச்சு அப்படியே அந்த நெஞ்ச வந்து எப்படி இருந்துச்சோ அப்படியே குளோஸ் பண்ணிட்டாங்களாம். அனஸ் அலி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்க்கு வந்து அந்த நெஞ்சுல வந்து இருந்த தழும்ப நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு தயாரிப்பு. ஏன்னா, அவங்க எப்படிப்பட்டவங்க ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தாருக்கு எல்லாம் தூதர் அவங்க. அவங்கள்ட்ட அல்லாஹ் ஒரு பெரிய பொறுப்ப குடுக்க போறான். எடுத்த எடுப்பிலே அவங்கள்ட்ட குடுக்க முடியாது. அதனால அவன் பொறுமையா என்ன பண்றான், நபித்துவத்துக்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரை ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? தனிமைய விரும்புறாங்க. ரொம்ப தனிமையிலே இருக்காங்க. இரா புகையிலே இருக்காங்க. அவங்க வந்து எப்படி இந்த உலகம் இயங்குது? யார் இந்த உலகத்த இயக்குறா? இதுக்கு பின்னாடி இருக்க அந்த அந்த ஒரு பெரிய ஆற்றல் மிக்க சக்தி எது? இப்படிலாம் அல்லாஹ் அவங்கள வந்து சிந்திக்க வைக்கிறான். அந்த தனிமைய விரும்பக்கூடிய ரசூலுல்லாஹ் வந்து 3 வருடங்கள் வந்து தனிமையிலே இருந்து, அவங்க வீட்ல இருந்து வெறும் சாப்பாட மட்டும் கொண்டுட்டு வந்து அந்த ஹிரா குகையிலே இருப்பாங்களாம். அப்படி அந்த 40 வயது அவங்களுக்கு முழுமையான போதுதான், அல்லாஹ் முதல் வசனத்த, முதல் வஹ்ய இறக்கனான். என்னது அது? சூரா அலக். இக்ரா, இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதி ஹலக் அப்படின்னு அல்லாஹ் இறக்குனான். இக்ரா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஓதுவீராக, படிப்பீராக. அல்லாஹ் என்ன சொன்னாங்க? படிங்க. இந்த குர்ஆன படிங்க முதல்ல. அதுல என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய கலாம் அரபில எவ்வளவு ஓதுறது அவ்ளோ நன்மையோ, கண்டிப்பா நம்மளுடைய தாய்மொழியில நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்ல தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த மொழியில நமக்கு தெரியுதோ, அந்த மொழியில கண்டிப்பா நம்ம குர்ஆன தெரிஞ்சுக்கணும். அதோட விளக்கத்த தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதுபடி நம்ம லைஃப்ல வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி அத வந்து வாழ முடியும்.
அந்த வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும்ல. வெறுமனே வந்து குரான் அரபில மட்டும் ஓதிட்டா அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கும் நன்மைதான். அல்லாஹ் அதுக்கு நன்மை இல்லன்னு சொல்லலாம். ஒரு வார்த்தை குரான்ல ஓதுனாலும் அலிஃப்ன்ற வார்த்தைக்கு அல்லாஹ் நன்மையை குடுக்கணும். லாம்ன்ற வார்த்தைக்கு நன்மையை குடுக்குறான். மீம்ன்ற வார்த்தைக்கு நன்மையை குடுக்குறான். நீங்க நல்லா மனனம் பண்ணியிருக்கீங்களா குரான? அல்ஹம்துலில்லாஹ் நீங்க வந்து மறுமையில கண்ணியமிக்க வானவர்களோடு சொர்க்கத்துல இருப்பீங்க. திக்கி திக்கி ஓதுறீங்களா? பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு 1 மடங்கு நன்மை, உங்களுக்கு 2 மடங்கு நன்மை அல்லாஹ் தரான். எல்லாமே மனிதனுக்கு இலகுவாக்கப்பட்டது. எல்லாமே மனிதனுக்கு எளிமையாக்கப்பட்டது இந்த இஸ்லாம். எதுவுமே உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. நீங்க எல்லாமே உங்களுக்கு எல்லா எவ்வளவு முடியுமோ உங்களுக்கு நான் இலகுவாக்குறேன். குரான் ஆனா நீங்க தமிழ்ல படிக்கணும். தமிழ்ல படிச்சாதான், அப்பதான் அல்லாஹ் என்ன சொல்ல வரான்றது புரியும். அப்ப அல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை பாருங்க. இந்த கண்ணியமிக்க வானவர் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி ரசூலுல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை இக்ரா. நீங்க ஓதுங்க. அப்படின்னதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இல்ல எனக்கு ஓத தெரியாது. எனக்கு நான் படிக்க தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன தெளிவாயிடும்னா, இது வந்து இஸ்லாம்ன்றது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த மார்க்கம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மார்க்கம் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்ற கருத்து இங்க வந்து உடைஞ்சிரும். இந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்றவங்களுடைய கருத்து இங்க உடைஞ்சிரும். ஏன்னா ரசூலுல்லாஹ் எழுத படிக்க தெரியாதவங்க. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி அல்லாஹ்வுடைய கருணையால அவங்களுக்கு அல்லாஹ் வந்து குர்ஆன் அவங்க இதயத்துல இறக்கி வச்சான். நபியே நீங்கள் ஓதுங்கள். உன்னை படைத்த இறைவனின் திருநாமத்தால் நீங்கள் ஓதுவீராக. அவன் உங்களை ரத்த கட்டியில் என்ற நிலைமையிலிருந்து மனிதனை படைத்தான். இன்னும் ஓதுவீராக உம்முடைய இறைவன் மிக பெரும் கொடையாளி என்று. அவன் எழுதுகோலை கொண்டு அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். இது மாதிரி இந்த 5 வசனங்கள் சொல்ற அலக்குல இருந்து அல்லாஹ் இறக்குறான். மேலும் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த அந்த 5 வசனங்கள் கேட்டுட்டு ரசூல் என்ன ஆயிடுறாங்க? பயந்துடுறாங்க. ஐயோ! யாரோ வந்து நம்மட்ட புதுசா ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி கத்தேச்சாரர்ட்ட போய் சொல்றாங்க. அவங்க போய் அவங்களுடைய சகோதரர் மகனான வராஹட்ட கூட்டிட்டு போய், அந்த வரலாற்று விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஆமா இவங்க நபி தூதர் தான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்போ இதுல ரசூலுல்லாஹ்க்கு 2வது வகை வருது இல்லையா? அந்த 2வது வகையும், முதல் வகையும் அல்லாஹ் வந்து தாமதப்படுத்துறான். ஏன்னா, அது ஒரு தயாரிப்பு. ரசூலுல்லாஹ்க்கு வந்து வஹி வர்றத வந்து அவங்க பயமா எடுத்துக்க கூடாது. அவங்க வந்து அது எப்படி இருக்கணும்? ஆர்வமா இருக்கணும். ஐயோ! இறைவனோட செய்தி நமக்கு வரணுமே, வரலையே! அப்படின்ற அந்த கவலையில அல்லாஹ் 2வது வகைய வந்து அனுப்புறான். அவங்க வந்து திருப்பி ஹிரா குகையிலருந்து ஒரு நாள் வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது, ஆ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க. பாக்கும்போது, அவங்க வந்து முஹம்மதே கூப்பிடும்போது, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில ஒரு நாற்காலியில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு திருப்பி ரசூலுல்லாஹ் பயந்துட்டு போய் கத்திஜாரர்ட்ட "என்னைய போத்துங்க. இந்த வானவர் வந்திருக்காங்க. என்னைய போத்துங்கன்றாங்க." அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? "போர்வை போத்திக் கொண்டிருப்பவரே, எந்திரித்து போய் மக்களுக்கு வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. நீங்க அசுத்தத்துல இருந்து வெறுத்து சுத்தமாக இருங்க. உங்க ஆடைகளை சுத்தமாக்கிக் கொள்ளுங்க." எவ்வளவு விஷயம். இந்த சுத்தம்ன்ற விஷயத்த அல்லாஹ் 2வது வகையா இறக்கியிருக்கான். தூய்மை ஈமானின் பாதி. எந்த மார்க்கம் சொல்லுது? தூய்மை ஈமான்ல பாதி. உங்க ஆடைய நீங்க தூய்மையா வச்சுக்கோங்கன்றத அல்லாஹ் சொல்றானே, அந்த ஆடைக்கே அல்லாஹ் சுத்தத்த சொல்றானா, அப்ப நம்ம நீயத் நம்ம அந்த உள்ளத்தோட எண்ணம் எப்படி இருக்கும்? இந்த நீயத் அத பத்தி முதல் ஹதீஸ் புகாரில. செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அதுபடிதான் உங்க வாழ்க்கை அமையும். நம்ம நினைக்கலாம். நம்ம வந்து உ அந்த எண்ணத்துல வந்து பல கெட்ட விஷயங்கள் வச்சிருப்பாங்க. பல கெடுதல நினைச்சிட்டு இருப்பாங்க. அவ்ளோ பொறாம இருக்கும். அவ்ளோ கெட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா 5 வேள தொழுவாங்க, குரான் ஓதிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இவங்களெல்லாம் பொருந்திப்பானா? இல்ல. அதே மாரி மார்க்க விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து சொல்லுவாங்க. எடுத்து வைப்பாங்க. அப்ப அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு தான் மார்க்கங்கள் எல்லாமே தெரியும். எனக்கு தான் எல்லாமே நான் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சவன். மனிதர்கள் யாருக்கும் தெரியலன்ற அந்த ஒரு கர்வம் கொண்ட ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க நாளைக்கு சொர்க்கத்துக்கு போவாங்களா? இல்ல, இல்ல. அல்லாஹ் என்ன சொல்லுவான்? நீ வந்து மனிதர்கள் வந்து உன்னை புகழணும். மனிதர்கள் உன்னை பெருமைப்படுத்தணும்ன்ற எண்ணத்தோட நீ தாவா செஞ்ச. நீ மார்க்கத்த எத்தி வச்ச. போ நீ நரகத்துக்கு போ. அப்படின்ருவான் அல்லாஹ். அந்த எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கு? நீங்க ரூ. 1 சதக்கா சதக்கா அந்த தர்மத்த வந்து ரூ. 1 நீங்க குடுத்தாலும், அல்லாஹ்வுக்காக நம்ம குடுக்குறோமா? அப்படின்றத பார்க்கணும். தொழுவுறீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? தொழுகையாளிக்கு கேடுதான். தொழுகையாளி எப்படி வருது? நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ! தொழுகுறோமே! தொழுகை தான் நமக்கு பெருசு. மா இஸ்லாத்தோட 2வது தூண் தொழுகை. தொழுகுறோம். ஆனா தொழுகையாளிக்கு அல்லாஹ் கேடுதான்னு சொல்லியிருக்கானே! என்ன பண்றது? அப்படின்னு நெனைப்போம். ஆனா தொழுகையாளிக்கு கேடுதான்.
அந்த தொழுகைதான் நம்ம பாவத்துல இருந்து காப்பாத்துது. தொழுகைதான் நாளைக்கு சொர்க்கத்துக்கு கொண்டுட்டு போகுது. ஆனா அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்? அவங்க என்ன பண்றாங்க? மக்களுக்கு காட்டுறதுக்காக தொழுகுறாங்க. சரி இவர் சரியான தொழுகையாளிப்பா. ஒரு வக்த விட மாட்டாரு. பள்ளிவாசல்ல டான்னு ஆஜராயிருவாரு. இந்த பொண்ணு 5 வேளை கரெக்ட்டா தொழுதுரும். ஒரு சுன்னத் தொழுகை விடாது. சூப்பரா இருக்கும். அப்படின்ற அந்த பெருமை வார்த்தைகளுக்காக அவர்கள் அமல்கள் செய்யறனால, அந்த தொழுகையாளிக்கு கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். பாத்துக்கோங்க. அந்த நீயத் அந்த ஆடைக்கே அல்லாஹ் இவ்வளவு சொல்லும்போது, அந்த உள தூய்மை இருக்கு பாத்தீங்களா? அது ரொம்ப 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 முக்கியம். அதே மாரி அல்லாஹ் அந்த இன்னொரு வகையா என்னத்தமா இறக்குவான்? நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனா அவங்கள்ட்ட இருந்து திருப்பி நல்ல உபகாரம் கிடைக்குன்ற எதிர்பார்ப்போட செய்யாதீங்க. இது எவ்வளவு அழகான விஷயம். இது எந்த 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 ஒரு மார்க்கம், எந்த ஒரு மதம் இத சொல்லுது? நீங்க இதெல்லாம் இந்த ஒரு சின்ன விஷயத்த சொல்லுவாங்களா? நம்ம வந்து எப்படி நெனைப்போம்? நான் ஒரு விஷயத்த செய்றேன். ச்சே! அவங்க வந்து கண்டிப்பா செய்யணும்ப்பா. நான் அவங்களுக்கு இப்பல்லாம் ஹெல்ப் பண்ணேன். அவங்க எனக்கு கஷ்ட காலத்துல ஹெல்ப் பண்ணணும். அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் மனிதர்கள் இன்று மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும், மற்ற மனிதர்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனா மார்க்கம் என்ன? அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க உபகாரம் செய்யுங்க. ஆனா அவங்கள்ட்ட அந்த திருப்பி உபகாரம் கிடைக்குன்ற எண்ணத்தோட நீங்க செய்யாதீங்க. அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ ரசூல்லாவ எவ்வளோ அழகான முறையில அல்லாஹ் வந்து தயார்படுத்தியிருக்கான். குரான குரான் சுபஹானல்லாஹ். குரான படிச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ் வந்து ஹராம், ஹலால். இது செய்யுங்க, இது செய்யாதீங்க. மனிதர்களுக்கு மார்க்கம் எளிமையானது. அல்லாஹ் வந்து நீங்க சந்தோஷமா இருங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே நீங்க அனுபவிங்க. ஆனா வரம்பு மீறாதீங்க. வரம்பு மீறாதீங்க. அதுதான் இஸ்லாம் சொல்லுது. பன்றி இறைச்சி வந்து நமக்கு தடுக்கப்பட்ட ஒன்று. அது ஹராம். அது சாப்பிடக்கூடாது. அப்ப வந்து நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்புறம் ஏன் அல்லாஹ் பன்றிய படைச்சிருக்கான் அப்படின்னு. அதுதான் சோதனை. அதுதான் சோதனை. உங்கள நான் படைச்சிருப்பேன். எந்த ஒரு சோதனையும் இல்லாம நீங்க வந்து கரெக்ட்டா இருங்கன்னா நம்ம கரெக்ட்டா தான் இருப்போம். அல்லாஹ் எதுக்காக நம்மள படைச்சிருக்கான்? இந்த வாழ்க்கையும், மரணமும் படைக்கப்பட்டதுக்கு காரணம், உங்கள்ல யார் சிறந்தவங்க? உங்கள்ல யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுறவங்கன்றதுக்காக தான். அல்லாஹ் அதனால இந்த குர்ஆன்ல சொல்றான். "ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ." நிச்சயமா இது வேதம். இதுல எத்தகைய சந்தேகமும் இல்லை. பயபக்தி உடையவருக்கு நல்லா கேட்டுக்கோங்க. பயபக்தி உடையவருக்கு இது நேர்வழி காட்டி. வேற யாருக்கும் கிடையாது. இது என்னப்பா ஒரு புக்கு. இது வந்து அல்லாட்ட இருந்து வந்ததுன்றாங்க. படிச்சு பார்ப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு இது நேர்வழி காட்டாது. அல்லாஹ்வ அஞ்சி, அவருடைய கட்டளைகள நான் பின்பற்றணுன்ற எண்ணத்தோட குரான ஓதுறோம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் அந்த பயபக்தி உடையவங்களுக்கு மட்டும் தான் இது நேர்வழி காட்டின்னு அல்லாஹ் அழகா சொல்றான். எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த 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 வாழ்க்கை வந்து நமக்கு எதுக்கானது? வாழ்வும், மரணமும் சோதனை தான். அப்போ அல்லாஹ் வந்து பன்றிய படைச்சு வச்சிருக்கான்னா, நான் சோதனைய குடுப்பேன். அதுலயும் நீங்க வந்து ஜெயிச்சு வரீங்களான்றது தான் நமக்கு இருக்க டெஸ்ட். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமே, அவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் படைச்சு அல்லாஹ் என்ன படைச்சான்? இந்த சொர்க்கத்துல நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட மாரி இருங்க. எப்படினாலும் செய்யுங்க. இந்த ஒரு மரத்த மட்டும் நீங்க நெருங்காதீங்க. அல்லாஹ் தெளிவா தானே சொல்லியிருக்கான். இந்த மரத்த நெருங்கிடாதீங்க. இத நெருங்குனீங்கன்னா, நீங்க நஷ்டம் அடைஞ்சவங்களாகி விடுவீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? ஷைத்தான் அவங்கள வழிகெடுத்தான். அந்த மரத்த அவங்க தொட்டாங்க. அது மூலியமா பூமிக்கு அனுப்பப்பட்டாங்க. அதுதான் வாழ்க்கை. இப்ப நபிமார்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சோதனை. யாருக்கும் சோதனை இல்லாமலாம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, பனு இஸ்ராயலால அவங்க படாத பாடே கிடையாது. அது ஒரு பெரிய டாபிக். இஸ்ரேல்கள் பத்தி பேசணும்னாலே தனி பயான் வைக்கலாம். பனு இஸ்ராயல் பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்கள அவங்களுக்கு அல்லாஹ் குடுக்காத நியாமத்துகள் கிடையாது. அருட்கொடைகள் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ் அவங்கள்ட்ட குர்ஆன்ல சொல்றது, அல்லாஹ் குடுத்த அருட்கொடையை நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி மறக்காதீங்க. அல்லாஹ் குடுத்த அந்த அந்த அருட்கொடைகள நீங்க கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கன்னு அல்லாஹ் கேட்பான். உங்களுக்கு என்னென்ன அல்லாஹ் குடுத்தான்? மண்ணு சல்வாவ குடுத்தான். ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாத்துனான். அடுத்தது அந்த நீர் ஊற்றுகள குடுத்தான். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்க தௌராத்த வாங்க போன அந்த 40 இரவுல காளை கன்ற வணக்க வணக்கத்துக்கு கூடியதா எடுத்துக்கிட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கோங்க. சபூருன் ஜமீல். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான பெயர் சபூருன் ஜமீல்.
அவருடைய பொறுமைக்கு எல்லையே கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரிஞ்சு அவங்க வந்து அந்த அழுது அழுது அவங்க கண்ணுல கண்ணு வந்து வெள்ளையா மாறிடுச்சு. அந்த அளவு அழுதாங்களாம். ஆனா, நம்பிக்கையுடையவர்களை தவிர அல்லாஹ் மேல இருக்கிற அந்த தவக்குல யாரும் இழக்க மாட்டாங்க. யாரும் அவ்வளவு தூரம் வந்து நம்பிக்கையுடையவர்கள் மட்டும் தான் அல்லாஹ் மேல அவ்வளவு தவக்குல வைப்பாங்கன்ற அந்த ஒரு வார்த்தை மட்டுமே அவங்கள வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி அவங்கள்ட்ட வந்து கிடைக்க வச்சுச்சு. யாக்கூப் அல் சாரி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கோங்க. அல்லாஹ் அவங்களுக்கு குடுக்காத ஒரு செல்வம் கிடையாது. ஆனா அந்த செல்வத்தை எடுத்துக்கிட்டு அவங்கள சோதனைக்கு மேல சோதிச்சான். செல்வத்தை எடுத்துக்கிட்டான். கொடிய நோய் நொடிகள குடுத்தான். எல்லாத்தையுமே குடுத்தான். அப்பயும் அவங்க அல்லாஹ் மேல தவக்குல் வச்சாங்க. இல்ல, என் இறைவன் எனக்கு குடுத்தான். என் இறைவனே எடுத்துக்கிட்டான். அவன் தானே எனக்கு குடுத்தான் அப்படின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கோங்க. அல்லாஹ் அவங்களுக்கு குடுக்காத சோதனைகள் 2 தடவ அல்லாஹ் அவங்கள சோதிச்சான். 1 அவங்களுடைய மனைவியையும், குழந்தைகளையும் தனியா நீங்க வந்து பிரிஞ்சு இருக்கணும். அவங்கள போய் பாலைவனத்துல விட்டுட்டு வாங்க. அப்படின்றத வந்து சொல்லி சோதிச்சான். அதுலயும் அவங்க வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அவங்க அவங்க வென்றுட்டாங்க. அதே மாரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுத்து பலியிடுன்னு சொல்லி கனவு குடுத்து, அத கொண்டு சோதிச்சா. அதுலயும் அவங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்த பெற்றுட்டாங்க. இப்படி எந்த நபிமார்களுக்கும் சோதனைகள் இல்லாமல் கிடையாது. எல்லாருமே சோதிக்கப்பட்டவங்க தான். அப்ப இந்த மார்க்கத்துல நம்ம எல்லாத்துக்குமான ஒரு கேள்வியையும் அல்லாஹ் குடுத்து எல்லாத்துக்கான பதிலையும் அல்லாஹ் வந்து இந்த குர்ஆன்ல குடுத்திருக்கான். வட்டி வாங்காதீங்க. ஒண்ணும் இல்ல. வட்டி வாங்காதீங்க. அது ஹராம். பக்கா ஹராம். தெளிவா சொல்லிட்டோம். இப்ப இன்னைக்கு வட்டி வாங்கி, அதனால கஷ்டப்படுற குடும்பங்கள் இத்தன பேரு. இந்த வட்டிக்காரர்கள் தொல்லையினால இவங்க தற்கொலை செஞ்சுட்டாங்க. இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு எவ்வளவு நியூஸ்ங்க பாக்குறோம். எவ்வளவு நியூஸ் பாக்குறோம். விபச்சாரம். அது ஹராம். இது அதே மாரி கொலை செய்யாதீங்க. மது, போதை தரக்கூடிய அனைத்துமே ஹராம். இன்னைக்கு இந்த ஒண்ணும் இல்ல. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு கள்ளக்குறிச்சியில. கள்ள சாராயம் சாப்பிட்டு எத்தன பேரு அந்த அந்த சம்பவத்துல வந்து இறந்தாங்க. அப்ப மார்க்கம் ஏதாவது தப்பா சொல்லுதா? இஸ்லாம் எதையாவது தவறா எடுத்து வைக்குதா? கண்டிப்பா கிடையாது. மனிதன் எந்த ஒரு தவறுக்கும் போயிடக்கூடாது. அவன் அவன் சிரமம் பற்றக்கூடாது. அவனுக்கு எளிமையை குடுக்கணும். அவனுக்கு வந்து அல்லாஹ் என்னைக்குமே நம்மள வந்து சொர்க்கத்துல பார்க்கணும்ன்றதுதான் விரும்புறான். அல்லாஹ் வந்து ஒரு மனிதன், ஒரு ஆத்மாவ சக்திக்கு உட்படுறது தவிர சிரமம் குடுக்க மாட்டான். ஒரு சோதனை வந்திருக்கா, கஷ்டத்துக்கு அப்புறம் லேஸ் இருக்கு. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்துக்கு அப்புறம் நிச்சயமா லேஸ் இருக்கு. அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ்வுடைய வாக்கு உறுதியானது. அப்படி இருக்கும்போது இதுல இஸ்லாம் வந்து எதையுமே மனிதனுக்கு கஷ்டமாவோ, லேசாவோ கஷ்டமாவோ, எவ்வளவு சிரமத்துக்குள்ளாவே ஆக்கல. எல்லாமே அல்லாஹ் லேசா தான் ஆக்கியிருக்கான். நீங்க சாப்பிடுறீங்களா? உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க இருக்காங்க. பசியோட இருக்காங்க. அவங்க பசிச்சிருக்க நிலைமையில நீங்க சாப்பிடாதீங்க. உங்க வீட்ல என்ன இருக்கோ அத குடுத்துட்டு, நீங்களும் பசியா இருங்க. அவங்களையும் பசியாற வைங்க. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகு. நீங்க குடிக்கிறீங்களா? தண்ணி குடிக்கிறது நீங்க எடுத்துக்கோங்க. சாதாரண தண்ணி குடிக்கிறது. தண்ணி குடிக்க எடுத்துக்கோங்க. நின்னுட்டு தண்ணி குடுக்காதீங்க. உட்கார்ந்துட்டு தண்ணி குடிங்க. இது இது வந்து இன்னைக்கு சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா? நின்னுட்டு தண்ணி குடிக்கிறதுல இருக்க தீமைய நான் அறிஞ்ச மாரி நீங்க அறிஞ்சா, மக்கள் நிச்சயமா நின்னுட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க. ரசூல் அப்ப எப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இதுல எதுவும் தவறு இருக்கா? ஏன்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி அதுல வந்து டைரக்ட்டா போய் கிட்னில விழுந்து, அதுல ஏதோ ஒரு பிரச்சனைய ஏற்படுத்துன்றது சயின்டிபிக் மூலியமா ப்ரூவ் ஆயிருக்கு. இது மார்க்கம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிருச்சு. இன்னைக்கு பெண்கள் எந்த அளவுல பாதிக்கப்படுறாங்க சமுதாயத்துல? பெண்கள் எவ்வளவு தூரத்துக்கு துன்பத்துக்கு ஆளாகுறாங்க. நேத்து கூட பயான்ல சொன்னாங்க. இந்த கொல்கத்தால நடந்த அந்த கற்பழிப்பு சமயம். அப்போ மார்க்கம் என்ன சொல்லுது? ஒரு பெண் ஹிஜாபுடையும் கண்ணியமா வெளிய போணும். எல்லாத்தையும் மறைச்சுட்டு முகம், கை, கால் தவிர வேற எதுவும் தெரியக்கூடாது. இந்த பாத பகுதிய தவிர. இதுல என்ன தவறு இருக்கு? இப்படி போகும்போது நமக்குள்ள ஒரு 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 சேஃப்டியையும் அல்லாஹ் வந்து நமக்குள்ள ஒரு கண்ணியத்தையும் வந்து தரான். இப்படி போகும்போது யாராவது நம்மள தவறா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. ஒரு சமுதாயத்துக்கு ஏத்த விஷயங்கள இஸ்லாம் சொல்லுது. அதே மாரி ஒரு பெண் திருமணம் செய்யணுமா? நீங்க அந்த பொண்ணுக்கு எந்த நகையும் போட்டுலாம் திருமணம் செய்ய வேணாம். மாப்பிள்ளை வந்து அந்த பெண்ணுக்கு மகர் குடுத்து தான் திருமணம் செய்யணும். இது எந்த மார்க்கம் சொல்லுது? எந்த மதம் சொல்லுது? மகர் குடுத்து ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்யணும்ன்றத எந்த மதம் சொல்லுது? வரதட்சணை கொடுமையால
எத்தனை பெண்கள் தற்கொலைக்கு உள்ளாகி இறந்துட்டு இருக்காங்க. இப்பயும் அந்த சம்பவங்கள் நடக்குது. ஆனா மகர் குடுத்து திருமணம் சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். பெற்றோர் அப்படின்றத எடுத்துக்கோங்க. பெற்றோர் நீங்க வயதான காலத்துல அவங்க ரொம்ப வயதாகி உங்கள்ட்ட வரும்போது, அவங்கள "ச்சீ" அப்படின்ற ஒரு வார்த்தைய கூட நீங்க சொல்லிறாதீங்க. அல்லாஹ் சொல்ற கட்டளை. சீன்னு கூட அவங்கள பார்த்து சொல்லிறாதீங்க. அதனால தான் அவங்களுக்குள்ள ஒரு அழகான துவா கேட்போம். யா அல்லாஹ், நான் சிறு வயசுல அவங்க எப்படியெல்லாம் என்னைய பார்த்துக்கிட்டாங்களோ, அது மாரி நீ அவங்களுக்கு வயதான நிலையில அவங்களுக்கு நீ கருணை புரிவாயாக அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அந்த பெற்றோர பேணக்கூடிய விஷயத்த கூட அல்லாஹ் குரான்ல சொல்லிட்டான். நீங்க உங்க பெற்றோர்களை இவ்வளவு கவனிக்கணும். தாய் தந்தைக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். உங்கள உறவாடுறதுக்கு சிறந்தவங்க உங்க தாய் தான். அதுக்கப்புறம் உங்க தந்தை. அந்த தாய் தந்தைய அவ்ளோ கண்ணியமா பாத்துக்கோங்க. நாவை பேண்றது பாத்துக்கோங்க. ஒரு உறவ பேணி வாழணும். இஸ்லாத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உறவ பேண்றது. உங்களுக்கு எல்லா விதமான ரிஸ்க் கிடைக்கணுமா? நீங்க ரொம்ப நீண்ட ஆயுளோட வாழணுமா? ஆரோக்கியத்தோட வாழணுமா? உறவை பேணி வாழுங்கள். மார்க்கம் சொல்றது. உறவை துண்டிச்சு வாழாதீங்க. உறவ பேணணும். அந்த உறவுக்காரங்க ஒருத்தவங்க உங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு, அவங்க முகத்த திருப்பிட்டு போனா, நீங்க போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. இதுதாங்க இஸ்லாத்தோட அழகு. உறவ பேணி வாழ்றதுல எவ்வளவு அழகான விஷயத்த மார்க்கம் சொல்லியிருக்கு. அப்போ அந்த உறவுக்கு உள்ள அந்த நாவு இருக்கு பாருங்களேன், ரொம்ப 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 டேஞ்சரான ஒண்ணு. சின்ன ஒரு சதை தான். ஆனா, அதுல இருந்து வர வார்த்தைகள் சும்மா அப்படிதான் ஒண்ணு போய் கத்தி மாரி குத்தும் ஒருத்தவங்கள. சோ ஒரு விஷயத்துலயும் மத்தவங்கள்ட்ட நம்ம உறவு முறையில உள்ளவங்கள்ட்ட நம்மள்ட்ட குளோஸா இருக்கிறவங்கள்ட்ட பேசும்போது, எவ்வளோ அழகாவும், எவ்வளோ கண்ணியமா பேசணுன்றத மார்க்கம் சொல்லுது. நாவை பேணுங்கள். நீங்க அதனால தான் ரசூலா சொல்றாங்க. நீங்க அதிகமா அதாவது நீங்க பேசுங்க. தேவையுள்ள இடத்துல பேசுங்க. மத்த இடத்துல நீங்க மௌனமாவே இருந்துங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். இது மார்க்கம் சொல்றது. பேசுற இடத்துல பேசுங்க. அது நல்லதா இருந்தா மட்டும் பேசுங்க. தீயதா இருந்தா பேசிறாதீங்க. மௌனமாவே இருந்துருங்க. அதுதான் சிறந்தது உங்களுக்கு. அதே மாரி ஒருவன் யார் கோவத்த விழுங்குறானோ, அவன் தான் உண்மையான வீரன். அந்த கோவம் ஒண்ணு சைத்தான் நம்மள என்ன பண்ணுவான்? ஒருத்தவங்க நம்மள்ட்ட ஏதாச்சும் ஏதோ ஒண்ணு பேசிட்டாங்க அப்படின்னா, நமக்கு உடனே அவன் ட்ரிகர் பண்ணி, சரி, சரி. உன்னைய போய் இவன் பேசிட்டான். நீ விடக்கூடாது. அவன புடி. வா அவன 1ல 2 ஆக்கு அப்படின்னு சொல்லி, அவங்கள போட்டு கன்னா பின்னான்னு பேசிட்டு அவங்க போயிருவாங்க. அடுத்த முறை அந்த உறவு நமக்கு இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அந்த உறவுல விழுந்த விரிசல் பெரிய விரிசல் தான். நாளைக்கு அல்லாட்ட போய் அவங்க மறுமை நாள்ல யா அல்லாஹ் அவங்க இவ்ளோலாம் என்னைய பேசினாங்கன்னு மனசு உடைஞ்சு அல்லாட்ட துவா செஞ்சா, என்ன ஆகுறது நம்ம நிலைமை? அநீதி இழைக்கக் கூடாது. அத நல்லா நெனச்சுக்கோங்க. ஒருத்தர் நம்மனால பேசின வார்த்தையால அல்லாட்ட அவங்க கண்ணீர் விட்டு அழுது துவா செய்றாங்கன்னா, அந்த துவாக்கான பவர் ரொம்ப பெருசு. அநீதி இழைத்தோருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த திரையும் கிடையாது. அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரையும் நோகடிச்சு பேசக்கூடாதுன்றத மார்க்கம் அழகா சொல்லுது. நாவை பேணி வாழுங்கன்றத மார்க்கம் அழகா சொல்லுது. தர்மத்த பத்தி எடுத்துப்போம். தர்மம்ன்றது இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். காசு, பணம் இல்ல ரமதான் மாதத்துல குடுக்கக்கூடிய தர்மம் தான் சிறந்த தர்மம் அப்படின்னு. அது அல்ஹம்துலில்லாஹ் அது சிறந்த தர்மம். ரமதான் மாதத்துல குடுக்கக்கூடிய தர்மம் சிறந்த தர்மம். நீங்க ஒருத்தவங்கள பார்த்து சிரிங்களேன். அது ஒரு தர்மம்னு மார்க்கம் சொல்லுது. ஒருத்தவங்க பார்த்து அல்ஹம்துலில்லாஹ்ன்னு பார்வையில சிரிச்சீங்கன்னா, அது ஒரு தர்மம். நீங்க போற பொது வழியில இருக்கக்கூடிய இடையூற நீங்க அகற்றினால் அதுவும் ஒரு தர்மம். போற வழியில இடையூறுகள அகற்றினால் அது ஒரு தர்மம். நம்ம மனிதனாகிய நம்ம ஒவ்வொரு மூட்டுக்கள் நம்ம உடம்புல கிட்டத்தட்ட எத்தனையோ மூட்டுகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் நம்ம சதக்கா செய்யணும். சரிங்களா? ஆனா நமக்கு அது கணக்கு தெரியாது. அப்படித்தானே? எத்தனை மூட்டு இருக்கு, அதுக்கு எவ்வளவு சதக்கா செய்யணும்ன்றது நமக்கு தெரியாது. ஆனா, அப்போ அந்த ரசூல் என்ன சொல்றாங்க? நீங்க ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் செய்யணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? 2டே ரக்காத் லுஹா தொழுங்க. 2டே ரக்காத் லுஹா தொழுகை அந்த முற்பகல் தொழுகைய தொழுதீங்கன்னா, அதுவும் இதுவும் பேலன்ஸ் ஆயிரும். அதுக்கு இது சமம். அந்த மூட்டுக்களுக்கு நீங்க குடுக்கக்கூடிய தர்மமும், லுஹா தொழுகையும் சமம் தான். அத நீங்க பண்ணிருங்கன்றாங்க. எவ்வளவுலாம் எளிமையா அல்லாஹ் கொண்டு வரான் பாத்தீங்களா? அதே மாரி தான் இங்க பாருங்க. அறிவுரை சொல்றதுல கூட மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா? மனிதர்களுக்கு சலிப்படையாத விதத்துல நீங்க அறிவுரை செய்யுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க.
ஒருத்தவங்க வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கோம்னு வைங்களேன், அவங்க வந்து அட்வைஸ் அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்க மாட்டாங்க. என்னடா இவர் எப்ப பார்த்தாலும் வந்து அட்வைஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவருக்கு வேற வேலை இல்ல. இவருக்கு இப்படிதான் வேலை அப்படின்ற மாரி நமக்கு வந்து என்ன ஆகும்? சலிப்படைஞ்சிரும். அதுதான் மனிதனுடைய மனம். மனிதனுடைய உள்ளம் அப்படிதான். அது வந்து சலிப்படைஞ்சிரும். அப்போ ரசூல் என்ன சொல்றாங்க? காலத்துக்கு ஏத்த மாரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க? அந்த அறிவுரைகள சொல்லுங்க. ஒருத்தர் வந்து ஒரு சஹாபா என்ன பண்றாராம், டெய்லி வந்து ஒரு மார்க்கத்த எத்தி வச்சுக்கிட்டே இருக்காரு. மார்க்கத்த வந்து எத்தி வச்சுட்டே இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வந்து மார்க்கத்த எத்தி வைங்க அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அந்த மக்கள் வெறுப்படைஞ்சு அ ஓடிடுற மாரிலாம் செஞ்சுறாதீங்க. கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு பக்குவமா அறிவுரை செய்யுங்கன்ற மாரி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஜமாத் தொழுகை எடுத்துக்கோங்களேன். அதுல இருக்க எளிமைய பார்ப்போம். ஜமாத் தொழுகையை தொழுவுறது ஒரு 25 மடங்கு நன்மை பெற்று தரும்ன்னு சொல்லி மார்க்கத்துல இருக்கு. அந்த ஜமாத் தொழுகை கூட எவ்வளவு அழகாவும், எளிமையாவும் அல்லாஹ் வச்சிருக்கான் அப்படின்னா, ஜமாத் தொழுகை தொழுகும்போது ரொம்ப நீண்ட தொழுகையாவோ, ரொம்ப பெரிய தொழுகையாவோ, நிதானமா தொழுகக்கூடிய தொழுகையாவோ ஆக்காதீங்க. அப்போ எப்படி நம்ம ஜமாத் தொழுகை தொழுக ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க தெரியுமா? சுருக்கிக்கோங்க. தொழுகை எவ்வளவு ஷார்ட்டா உங்களால முடிக்க முடியும் தொழுதுக்கோங்க. ஏன்னா, ஜமாத்தா தொழுக வரதுல வந்து பெண்கள் இருப்பாங்க, பலவீனமானவங்க இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, இல்ல முதியவர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன ஆக்கிடக் கூடாது? சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு சஹாபா என்ன பண்றாங்க, ஜமாத் தொழுகை தொழுக வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சூரா பக்ராவையும், சூரா நிசாவையும் வந்து ஓதி தொழுக வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு முதியவர் வந்து தொழுதுட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆ அவர் என்ன பண்ணிட்டாரா, என்னடா இவங்க இவ்வளவு பெருசா தொழுக வைக்கிறாங்கன்னு தொழுதுட்டு இருக்கும்போதே பாதி தொழுகையில விட்டுட்டு போயிட்டாங்களாம். இப்ப இந்த விஷயத்த பத்தி ரசூலுல்லாஹ் காதுக்கு வருது. ரசூலுல்லாஹ் வந்து கேக்குறாங்க. அந்த முதியவரும் வந்து சொல்றாங்க. "யா ரசூலுல்லாஹ் நேத்து நான் ஜமாத் தொழுக போனேன். இவங்க வந்து அப்போன்னு பார்த்து சூரா பக்கரா, சூரா நிசா நீங்க பாத்துக்கோங்க. சூரா பக்கரா எவ்வளவு பெரிய அத்தியாயம். குர்ஆன்ல 286 வசனங்கள கொண்டது. குர்ஆன்ல இருக்கக்கூடிய பெரிய அத்தியாயம் அதுதான். அடுத்தது சூரா நிசா அதுவும் 176 வசனங்கள கொண்டது. இவ்வளவு வசனங்கள கொண்டது வந்து அந்த இஷா தொழுகையில தான் வந்து அவங்க தொழுக வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க வந்து அவங்க சலிப்படைஞ்சு தொழுகைய பாதி விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க சொல்லும்போது, அந்த சஹாபி பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, "நீங்க என்ன குழப்பம் ஏற்படுத்தக்கூடியவங்களா? நீங்க ஏன் இப்படிலாம் பண்றாங்கன்னு?" ரசூல் அவ்வளவு கோவப்பட்டு கேட்டாங்களாம். "நீங்க இங்க பாருங்க யார் ஒருத்தர் ஜமாத் தொழுகைய தொழுக வைக்கிறீங்களோ, அவங்க சுருக்கிக்கோங்க தொழுகைய. மத்தவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது. எந்த விதத்திலும் சிரமத்தை ஏற்படுத்த சொல்லி மார்க்கம் சொல்லல. அந்த விஷயத்துல ஜமாத் தொழுகைன்னு ரசூலுல்லாஹ்வும் அல்லாஹ்வும் சொல்லியிருக்காங்க." அதே மாரி இன்னொரு விஷயம். நம்மளுடைய அருட்கொடைகள நம்ம நெனச்சு பார்க்கணும். சரிங்களா? அல்லாஹ் வந்து சூரா தக்காசுர்ல சொல்லுவான். இம்மையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அருட்கொடைகளை பற்றி நாளைக்கு மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நம்ம நெனச்சுட்டு இருக்கோம் நமக்கு குடுக்கப்பட்ட அருட்கொடைகள் என்னென்ன? வெறும் பணம், காசு தான். நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடை நம்ம நெனைக்கிறோம். அது மட்டும் கிடையாது. ஓய்வு. நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரம் ஒரு அருட்கொடை. நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் ஒரு அருட்கொடை. நமக்கு கிடைக்கக்கூடிய கல்வி ஒரு அருட்கொடை. நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு அருட்கொடை. நம்ம இதெல்லாம் அருட்கொடையா நெனச்சிருப்போமா? யாராச்சும் நெனச்சிருப்போமா? நேரம்லாம் ஒரு அருட்கொடையா நம்ம நெனச்சிருப்போமா? ஆனா இன்னைக்கு உட்கார்ந்து அந்த நேரத்த எவ்வளோலாம் எப்படிலாம் வீணாக்க முடியுமோ அப்படி வீணாக்குறது. ஃபுல்லா ரீல்ஸ், Instagram, YouTube இப்படியே நம்ம நேரத்த வீணாக்குறது. இதுக்கு கேள்வி கணக்கு இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் இந்த நேரத்த நான் உனக்கு குடுக்கப்பட்ட நேரத்த எப்படி நீ செலவாக்குறப்பா? எப்படிப்பா செலவு செஞ்சேன்னு கேட்டா, நம்ம என்ன சொல்லுவோம்? யா அல்லாஹ் நான் வந்து ரீல்ஸ் பார்த்தேன். YouTubeல வந்து ஷார்ட்ஸ் பார்த்தேன். இப்படிலாம் சொன்னா, அல்லாஹ்ட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கூலி எப்படிப்பட்டதா இருக்கும்? சுபஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மள காப்பாத்தணும். ஆரோக்கியத்த எடுத்துக்கோங்க. அல்லாஹ் வந்து எவ்வளவு அழகான விஷயங்கள் நமக்கு வந்து குடுத்திருக்கான். ஆரோக்கியம்ன்றது ஒரு மார்க்கத்துல வந்து ஒவ்வொரு மனிதனும் எப்படித்தான் பேணணும்? நம்மளுடைய உடம்பு ஒரு அமானிதம். நம்மளுடைய உடம்பு ஒரு அமானிதம். இந்த உடம்ப பத்தி அந்த உடம்பு அல்லாஹ் நமக்கு குடுத்தது. அத பத்தின கேள்வி கணக்கு நாளைக்கு அல்லாஹ்ட்ட இருக்கு. இந்த உடம்ப நீ எப்படி பேணுன? அந்த உடம்புக்கு குடுக்கக்கூடிய ஹக்க நீ குடுத்தியா? அத ஒழுங்கா பராமரிச்சியா? ஒழுங்கான உணவுகள சாப்பிட்டியா? அல்லாஹ் என்ன சொல்றான்? நல்லதே உண்ணுங்கள். நல்லா உண்ணுங்கள், பருகுங்கள். ஆனா வீண் விரயம் செய்யாதீங்க. நீங்க என்ன ஆனாலும் சாப்பிடுங்க. நல்லதே சாப்பிடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு நல்லத மட்டும் தான் குடுத்திருக்கான். பனு இஸ்ராயீல் என்ன பண்ணாங்க? மன்னு சல்வான்ற உயர்ந்த உணவு அல்லாஹ் அவங்களுக்கு குடுத்தான்.
ஆனா அவங்க என்ன கேட்டாங்க, மூசாவை சந்தை, மூசாவே உங்க இறைவன் கொடுத்த இந்த மண்ணு செல்வா வந்து உணவை எங்களுக்கு சலிப்படைஞ்சிச்சு. எப்படி சொர்க்கத்துல இருந்து அல்லாஹ் இறக்கி கொடுத்த மிக உயர்ந்த உணவான மண்ணு செல்வா சலிப்படைஞ்சிருச்சான். அதனால பூமியில விளையக்கூடிய கோதுமை, வெங்காயம், பூண்டு இது மாதிரி பயிர் வகைகளை உங்க இறைவன் தான் எங்களுக்கு கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்ப மூசா சொன்னது, அல்லாஹ் கொடுத்த மேன்மையான உணவை விட்டுட்டு இப்படி கீழ்த்தனமான உணவை கேக்குறீங்களே, நீங்களே போய் அல்லாட்ட வந்து கேட்டுக்கோங்க, என்னால கேட்க முடியாதுன்னு அவங்க அப்படி வெறுப்படைஞ்சிட்டாங்க. அப்ப எவ்வளவோ நல்ல உணவுகள் இன்னைக்கு வந்து உணவு முறை வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் ஜங்க், எங்க பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட். அதுக்கு வந்து துணையா இருக்கிறது இந்த சோசியல் மீடியா. அப்படித்தானே? ஃபுட்டீஸ் எங்க பார்த்தாலும் ஃபுட்டீஸ். அந்த அவங்க வச்சு அது ஒரு யூடியூபா வச்சு அவங்க வந்து அது மட்டுமே ஒரு ஜாபா வச்சு பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது என்ன பண்ணுது, மக்களை வந்து ஆஹா இந்த கடையில இது செம்மையா இருக்கு, அங்க போய் சாப்பிடுவோம், இது சூப்பரா இருக்கு, அதை இப்படி நம்மள ட்ரிகர் பண்ணுதா? இப்பெல்லாம் பண்ணும். அதாவது இப்படி இப்படிப்பட்ட இன்னைக்குள்ள காலகட்டம் அப்படி இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான், ஆரோக்கியம் ஒரு அருட்கொடை. அந்த அருட்கொடை பற்றி அல்லாஹ்ட்ட நாளைக்கு நம்ம கண்டிப்பா வந்து என்ன பண்ணப்படுவோம், கேள்வி கேட்கப்படும். அதே மாதிரி ஓய்வு, ஓய்வு நேரம் ரொம்ப 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 முக்கியம். இந்த உடம்பு எவ்வளவு எவ்வளவு உழைக்குதோ அந்த உடம்புக்கான ஒரு உரிமையையும் அந்த உடல் உறுப்புகளுக்கான உரிமையும் நம்ம கொடுக்கக்கூடிய நேரம் தான் ஓய்வு நேரம். குறிப்பிட்ட நேரம் உழைக்கிறோம், மீதி இருக்கிற நேரம் ஓய்வு. ஓய்வு நேரத்துல ஓய்வு எடுத்தே ஆகணும். ஆனா இன்னைக்கெல்லாம் வந்து இந்த லேட் நைட் தூங்குறது ஒரு ட்ரெண்டா ஆயிட்டு வருது. அப்படிதானே? முன்னாடிலாம் ஒரு 10 மணிக்கு தூங்கணும், ஒரு 4-5 மணிக்கு எந்திரிச்சோம். அப்படி இதுதான் ஒரு வாழ்க்கைக்கான டைம் டேபிள். ஒரு 10 அதிகபட்சம் ஒரு 11 வச்சுக்கோங்க. 11 மணில இருந்து காலைல அந்த ஃபஜர் நேரம் முடியும். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல தூக்கம். ஆனா இப்ப வந்து லேட் நைட் இல்ல ஒரு ஏர்லி மார்னிங் 3:00 4:00 தூங்குறது. எப்படிலாம் மனிதர்கள் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை வீண் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அல்லாஹ் சொல்லுவான், வீண்விரயம் செய்வங்களை நான் நேசிக்க மாட்டேன். இது ஒண்ணும் சாப்பாடுக்கு மட்டும் கிடையாது. ஓய்வை வீண்விரயம் செய்யணும், நேரத்தை வீண்விரயம் செய்யணும், ஆரோக்கியத்தை வீண்விரயம் செய்யணும். அதே மாதிரி இன்னொரு பெரிய அடிப்படை கல்வி. கல்வின்றது மார்க்கத்துல ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. யார் கல்வியை தேடி ஒரு வழியில நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தான பாதையை அல்லாஹ் வந்து இலகுவாக்குறான் அப்படின்றான். அந்த கல்வியை நீங்க கத்துக்கிட்டு நமக்குள்ளேயே வச்சுக்க கூடாது. எதுக்காக கல்வி கத்துக்கிறோம், மத்தவங்களுக்கு அதை எத்தி வைக்கணும், நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். அது அந்த கல்வியுடைய முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கல்வி அழகான முறையில இருக்கணும். ஏன்னா நம்மள்ட்ட வந்து நம்மள்ட்ட வந்து பல பேர் தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க, தெரியாம வருவாங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எத்தி வைக்கிறது மார்க்கத்துடைய அல்லாஹ்வுடைய கல்வின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை அழகான முறையில எத்தி வைக்கணும். படிச்ச கல்வியை நமக்குட்டே வைக்க கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே. எது நமக்கு தெரிஞ்சாலும் மத்தவங்களுக்கு சொல்லுங்க. அது மூலியமா அவங்களும் நன்மை பெறுவாங்க. நம்ம மட்டுமே சொர்க்கத்துக்கு போகணும்னு நம்ம என்னைக்கு நினைக்க கூடாது. நம்ம கூட இருக்க சகோதர சகோதரிகள் எல்லாரையுமே வந்து நம்ம சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகணும். நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுங்க, என்கிட்ட இருந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து நீங்க எடுத்துட்டு மத்தவங்களுக்கு சொன்னா கூட அது ஒரு நன்மைதான். மத்தவங்களுக்கு நம்ம படுக்கணும். அல்லாஹ் வந்து அந்த வாழ்க்கையோட ஒரே ஒரு அர்த்தம் வந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். இது ஒவ்வொரு மூமினும் கட்டாயமா செய்யணும். இஸ்லாத்தை வந்து எடுத்து வைக்கணும். படிச்ச கல்வியை எடுத்து வைக்கணும். எல்லாத்துக்கும் நாளைக்கு கேள்வி கணக்கு மறுமையில அல்லாஹ் இடத்துல இருக்கு. ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயபக்த உடையவராகவும் ஈமான் கொண்டவராக வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய நல்ல ஒரு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். இறுதி நாளுக்காக எல்லாம் அல்லாட்ட அதிகமா துவா செய்யுங்க. நம்மளுடைய மரணத்துக்காக அல்லாட்ட அதிகமா துவா செய்யுங்க. நம்மளுடைய இறுதி நாளுக்காக அல்லாட்ட துவா செய்யுங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே மார்க்கம் அழகாக சொல்லுது. வாழ்க்கையில மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம். அதுவே அழகானது, அதுவே அழகிய மார்க்கம் அப்படின்னு சொல்லி, இன்னும் அல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்துக்கு நமக்கு கொடுத்ததுக்கும், அழகிய மூமிக்கள நம்ம தேர்ந்தெடுத்து, அல்லாஹ்வுடைய பேச்சுக்களை பேச வச்சு, நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ்வுக்கு அதிகமா நன்றி சொல்லி, அதே மாதிரி அவனுடைய அருட்கொடைகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுக்கு அதிகமா நன்றி சொல்லி, இன்னும் நம்மளை சொர்க்கத்தில் அடைய வைக்கக்கூடிய நல்ல மூமிங்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கணும் துவா செஞ்சு இந்த உரையை நான் முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர்ஸ். வலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கோட இந்த ப்ரோக்ராம் முடியுது இன்ஷாஅல்லாஹ். எல்லாரும் துவா செஞ்சுக்கோங்க இன்ஷாஅல்லாஹ். இந்த பணி இன்னும் தொடர்றதுக்கும் துவா செஞ்சுக்கோங்க இன்ஷாஅல்லாஹ். ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல பர்சனலா ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைச்சாலோ இன்ஷாஅல்லாஹ் ஆல்வேஸ் குர்ஆன் அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்க இன்ஷாஅல்லாஹ்.
யாராவது கிளாஸஸ் மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இல்ல யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூடியூப்லயும் லிங்க் இருக்கு, இன்ஷால்லா போய் பாருங்க. உங்களுடைய துவாஸ் எல்லாத்துலயும் எங்களை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. அல்லாஹ் வந்து இன்னும் இந்த அகாடமியுடைய பணியை வந்து மென்மேலும் வந்து உயர்த்தணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.